அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி ஜெனரேஷன் கேப். ஜெனரேஷன் இசட் அவர்களை எடுத்துக்கொண்டால் அந்த ஜெனரேஷனுக்கு 11 சிறப்பு பண்புகள் இருக்கின்றன. ஜெனரேஷன் அல்பா என்பதை எடுத்துக்கொண்டால் அந்த பரம்பரைக்கு 14 சிறப்பு பண்புகள் இருக்கின்றன. இந்த உலகம் மிகவும் சிக்கலான ஒரு கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. தங்களது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தியை அவர்கள் இழக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. ஈமான் டிஜிட்டல் தளத்தின் ஊடாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏற்கனவே நாங்கள் பார்த்த அந்த தலைமுறை இடைவெளி என்பது எப்படி தலைமுறை நெருக்கடியாக மாறி சமூகத்தில் சிக்கலை தோற்றுவித்திருக்கிறது என்பது தொடர்பாக நாங்கள் அவதானிக்கிறோம். இதற்கான அடிப்படை காரணம் என்ன என்பது தொடர்பிலும் நாங்கள் பார்க்க வேண்டும். முதலாவதாக அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி ஜெனரேஷன் கேப் என்கிற விஷயம். அதாவது ஒவ்வொரு தலைமுறையும் அடுத்த தலைமுறையின் குணாம்சங்கள் என்ன, அவர்களது விசேட சிறப்பம்சங்கள் பண்புகள் என்ன என்பதை சரியாக விளங்கி கொள்ளாமல் அவர்களை அணுக முற்படுகிற போதுதான் அடிப்படையிலே அவர்களுக்கு இடையிலே இந்த முரண்பாடு தோன்றுகிறது. குறிப்பாக ஜெனரேஷன் இசட் அவர்களை எடுத்துக்கொண்டால் அந்த ஜெனரேஷனுக்கு 11 சிறப்பு பண்புகள் இருக்கின்றன. ஜெனரேஷன் அல்பா என்பதை எடுத்துக்கொண்டால் அந்த பரம்பரைக்கு 14 சிறப்பு பண்புகள் இருக்கின்றன. எனவே இந்த பிள்ளைகளை கையாளுபவர்கள் ஆசிரியர்களாகவோ பெற்றார்களாவோ அல்லது சமூகத்தில் இருக்கின்ற எந்த தரப்பினராக இருந்தாலும் இயல்பாகவே இந்த பிள்ளைகளில் உட்பதிந்திருக்கின்ற இந்த தலைமுறை பண்புகளை சரியாக விளங்கி கொள்ளாமல் அவர்களை அணுக முற்படுகிற போதுதான் இந்த முரண்பாடு இங்கே தோற்றுகிறது. இது மிக முக்கியமான ஒரு விடயம். எந்த இடத்திலே இந்த தலைமுறை வசிக்கின்ற உலகத்துக்குள் நாங்கள் பிரவேசிப்பதாக இருந்தால் அவர்கள் எங்களை இலகுவில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எனவே அவர்கள் எங்களை ஏற்றுக்கொள்ள செய்வதாக இருந்தால் அவர்களை நாங்கள் முதலாவது அங்கீகரிக்கின்ற அதே வேளை, அதிலும் குறிப்பாக சரிபிழைகளோடு அங்கீகரிக்கின்ற அதே நேரம் அவர்களது உலகத்துக்குள் பிரவேசித்து அவர்களோடு வாழ முற்படுகின்ற போதுதான் அவர்களில் ஒரு மாற்றத்தை எங்களால் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதிலும் குறிப்பாக இந்த தலைமுறைகளுக்கு இடையிலே கனெக்டர்ஸ் டிவைடர்ஸ் என்று சொல்லுகின்ற 2 அம்சங்கள் இருக்கின்றன. ஒன்று 2 தலைமுறைகளை ஒன்றாக இணைக்கின்ற அம்சங்கள், இரண்டாவது 2 தலைமுறைகளை பிரித்து வைக்கின்ற அம்சங்கள். எனவே நாங்கள் இங்கே கவனிக்க வேண்டியது 2 தலைமுறைகளுக்கு இடையிலே அந்த 2ஐயும் பிணைத்து வைக்கின்ற அம்சங்கள் இருக்குமாக இருந்தால் அவற்றை சரியாக அடையாளம் கண்டு மென்மேலும் அதனை வலுப்படுத்துவதன் மூலம் உறுதிப்படுத்துவதன் மூலம் இந்த தலைமுறை இடைவெளியை எங்களுக்கு குறைக்கக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் இந்த 2 தலைமுறைகளுக்கும் இடையிலே இருக்கின்ற டிவைடர்ஸ் என்று சொல்லுகின்ற ஒவ்வாத காரணிகளை சரியாக அடையாளம் கண்டு அதனை நீக்கி விடுவதன் மூலம், இதை இல்லாமல் செய்வதன் மூலம் அல்லது இழிவளவாக்குவதன் மூலமும் இந்த தலைமுறை இடைவெளியையும் அதன் ஊடாக ஏற்படுகின்ற இந்த தலைமுறை நெருக்கடியையும் எங்களால் குறைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஏற்பாட்டை செய்யக்கூடியதாக இருக்கும். உண்மையிலேயே இந்த சமூக அமைப்பை பொறுத்த வரைக்கும் இப்போது கல்வி புலத்திலே சோசியோ இமோஷனல் லேர்னிங் என்ற ஒரு அம்சத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். சமூக உணர்வெழுச்சி கற்றல் என்பது. உண்மையிலே இந்த சிந்தனை ஏன் கல்வித்துறைக்குள் வந்தது என்றால் இந்த காலம், இந்த யுகம், இந்த உலகம் மிகவும் சிக்கலான ஒரு கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. எனவே பிசிக்கல் ஹெல்த் என்கின்ற உடலியல் ஆரோக்கியத்தோடு சேர்த்து மென்டல் ஹெல்த் என்ற உளவியல் ஆரோக்கியம் என்பதும் மிக முக்கியமான ஒன்று. ஆனால் இந்த உளவியல் ஆரோக்கியம் என்கின்ற மென்டல் ஹெல்த்தை பெற்றுக்கொள்வதற்கான புற சூழ்நிலை, கள நிலவரம் பிள்ளைகளுக்கு இருக்கிறதா என்றால் அங்கே ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. எனவே அவர்கள் அந்த மென்டல் ஹெல்த் என்கின்ற உள ஆரோக்கியத்தை இழக்கிற போது உள சமநிலையை அவர்கள் இழக்கிறார்கள். தங்களது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தியை அவர்கள் இழக்கிறார்கள். எனவே இந்த இடம்தான் மிகவும் கிரிட்டிக்கலான இடம். இந்த இடத்தை சரியாக கையாள்வதற்காகத்தான் கல்வி புலத்துக்கு மேலதிகமாக சோசியோ இமோஷனல் லேர்னிங் என்ற ஒரு விடயத்தை அறிமுகப்படுத்தி உளரீதியாக அந்த பிள்ளைகளை சமநிலைப்படுத்துவதற்கான ஒரு ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே பிள்ளைகளை கொந்தளிக்கும் நிலையிலே வைத்துக்கொண்டு கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகளை வெற்றிகரமாக ஆக்கலாம் என்பது வரும் கனவு. எனவே அவர்களை உளரீதியாக சமநிலைப்படுத்தி விட்டு அதன் பின்னர் கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகளை மேற்கொள்கின்ற போது நிச்சயமாக அந்த முயற்சி வெற்றி அளிக்கக்கூடியதாக இருக்கும். உண்மையிலேயே இந்த பிள்ளைகள், உதாரணமாக நன்றாக சித்தி அடைந்த ஒரு பிள்ளை பல்கலைக்கழகம் சென்று பட்டம் பெற்று வெளியேறிய பின்னரும் கூட
தற்கொலைக்கு முயல்வதை நாங்கள் பார்க்கிறோம். ஏன் இது நடக்கிறது? ஆளுமை சமநிலையில் உள்ள இந்த கோளாறு இந்த நிலைமைக்கு பிள்ளைகளை இட்டுச் செல்கிறது. எனவே இந்த ஆளுமை சமநிலையின்மை எங்கே ஏற்படுகிறது, ஏன் அது பாடசாலையினால் சரியாக வழங்கப்படவில்லை என்பது தொடர்பான நிறைய கேள்விகள் எம்மத்திலே இருக்கின்றன. எனவே இந்த வகையான அடிப்படையான பிரச்சனைகள், அடிப்படையான அம்சங்கள் சரியாக அடையாளம் காணப்படாத பட்சத்தில் வெறும் பரீட்சை பெறுபவர்களையும் பல்கலைக்கழக பட்டங்களையும் வைத்து ஒரு சமூகத்தை நாங்கள் எடை போடுவது அவ்வளவு ஆரோக்கியமானதாக இருக்காது. எனவேதான் இந்த கிராஸ் ரூட் லெவல் என்று சொல்லுகிற இந்த அடிமட்டத்துக்கு இறங்கி வந்து இந்த பிரச்சனைகளை களச்சூழலில் இருந்து சரியாக அவதானித்து கையாளுகிற போதுதான் நிச்சயமாக எமது இந்த பணி, இந்த மிஷன் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும். இது தலைமுறை இடைவெளியில் நாங்கள் விடுகின்ற பிழைகள், தவறுகள் எந்த அளவு சமூகத்தை சிக்கலான நிலைமைக்கு இட்டுச் செல்கின்றன என்பது தொடர்பான ஒரு சின்ன அறிமுக குறிப்பு.